சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்யவே மகளிர் உரிமை தொகை வழங்குகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இங்குள்ள மக்கள் கூட்டமே அதிமுக வெற்றிக்கு சாட்சி என்றும், அதிமுக ஆட்சியில் தடுப்பணைகள் மற்றும் கல்லூரிகள் அமைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவினர் மகளிர் உரிமை தொகை வழங்கியதை மட்டுமே பேசி வருவதாகவும், வாக்குகளை பெறுவதற்காக திட்டமிட்டு காய்களை நகர்த்துவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுவதெல்லாம் நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இன்றைக்கு பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். எப்போ கொடுத்தீங்க? 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தீங்க. எப்படி கொடுத்தீங்க? இன்றைக்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தினோம். இப்படி பொதுமக்களை ஏமாத்தி, பெண்களை ஏமாத்தி, இன்றைக்கு உங்களுடைய கொடுக்கப்பட்ட அறிவிப்பை நம்பி வாக்களித்த அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி, அதை எடுத்து சொல்லி பேசணும். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி பேசினாங்க. அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும். எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இதை வலியுறுத்தி பேசினாங்க. இப்படி இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான், வேற வழி இல்லாம திரு ஸ்டாலின் 28 மாதம் கழித்து தான் இந்த மாதந்தோறும் நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்ப என்னாச்சு? மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. கட்சியிலையும் தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க சமீபத்தில். அந்த விதிகள்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க. எப்ப? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது. அப்படின்னா 52 மாத காலம் ஏற்கனவே போயிட்டு. எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் இன்னி கொடுக்கல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. இந்த குடும்ப தலைவருடைய ஓட்டு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபாயை இப்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இதை மக்களை ஏமாற்றுகின்ற செயல், இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்களை ஏமாற்றுகின்ற செயல்.